ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 6ஆம் வகுப்பில் L2ல் ஃபஸ்ட்டு இது பார்ட் 1ல் சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா. அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. எனது நிலவோட குளிர்ச்சியையும் கதிரவனோட வெப்பத்தையும் மலையோட பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அதோட பாட்லைன் என்னதுன்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் தெரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் தெரிதலான். திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் கரத்தலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று சுரத்தலான். நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர், நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர். அலினா கருணை. மேரு அப்படின்னா இமயமலை, மேரு அப்படின்னா இமயமலை. வானிலா போற்றும் வானிலா போற்றும் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றும் வானிலா போற்றுவோம். வானிலா போற்றும் வானிலா போற்றும் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றும் வானிலா போற்றுவோம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுமா. சோழ மன்னன் வந்து அத்திமலர் தானே அணிஞ்சிருப்பான். அவனுடைய வெண்கொற்ற கொடை வந்து குளிர்ச்சியா இருக்குமா. அதே போலவே வெண்ணிலா வந்து தன் ஒளியால் இந்த உலகுக்கே இன்பமா இருக்குதான். அதுதான் வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவேரி நாடன் சோழனின், அதாவது காவேரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றும் கதிரவன் போற்றும். கதிரவனை வந்து போற்றுவோம். ஏன்னா காவேரி நாடு இருக்கலாம், காவேரி ஆறு, அந்த ஆறு வந்து பாய்ந்து வளம் செய்யும் நாடு வந்து ஆட்சி செய்தது வந்து சோழ மன்னன் தான். அதை போல அவனுடைய ஆணை சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம் போலவே கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலபுறமாக சுற்றி வருதான். இமயத்தை வந்து வலபுறமாக தானே சுற்றி வருது. சோழனின் ஆணை சக்கரம் வந்து கதிரவன் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலபுறமாக சுற்றி வருதான். அதனால கதிரவனை போற்றுவோம் அப்படிங்கிறாங்க. வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். வான்மலையை வந்து போற்றுவாங்களா, அதாவது அச்சம் தரும் கடல் இருக்குல்ல, கடல் எல்லையாகிய கொண்ட உலகிற்கு மன்னன் வந்து அருள் செய்கிறான். மலை வந்து வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. மலை வந்து வானிலிருந்து பொழிஞ்சு மக்களை காக்குதா, அதான். மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றும் வான்மலை போற்றும். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றும் வான்மலை போற்றுவோம். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் பாரதி சொன்னதுதான். சிலப்பதிகாரம் இயற்றியது இளங்கோவடிகள் தானே. இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதி வந்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், சேரனோட தம்பி இளங்கோவடிகள் அவங்க இசைத்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து 3 காண்டம் இருக்குதா.
3 காண்டத்தை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அந்த புகார் காண்டத்தில் 10 பிரிவுகள் இருக்குது. மதுரையில் 13, வஞ்சியில் 7 இருக்குது. இதில் மொத்தம் 5730 பாடல் வரிகள் இருக்குது. மொத்தம் 30 பாடல் இருக்குது. சிலப்பதிகாரம் என்னும் பாடலை காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றினர் யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். அவர் வந்து என்ன மரபுனா சேர மரபு. இவர் வந்து காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அவரோட காலத்தை கேட்டாங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குல்ல, அதில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். ஆமாம், சிலப்பதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் காப்பியம். முத்தமிழ், இதுக்கு வந்து வேறு பெயர்கள் என்னதுன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். தமிழில் முதல் காப்பியம் என்னதுன்னா சிலப்பதிகாரம் தான். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் தானே சிலப்பதிகாரம் மணிமேகலை இருக்குது, அந்த இதை ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் அந்த பாட்டில் கொடுத்துருக்கிறது என்னதெல்லாம் இயற்கையை வாழ்த்துறாங்கன்னா திங்கள், ஞாயிறு, மலை இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. திங்கள், ஞாயிறு, மலை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இந்த சிலப்பதிகாரத்தோட புக் பேக் என்னதுன்னா கழுத்தில் சூடுவது தார். கழுத்தில் சூடுவது வந்து மாலை தானே, அதோட இது வந்து தார் தானே. கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு. கதிரவனா ஞாயிறுன்னு இன்னொரு பெயர் இருக்கு. திங்களுக்கு வந்து நிலவுன்னு இருக்கா, அதே மாதிரி கதிரவனுக்கு ஞாயிறு. வெண்கொடையை எப்படி பிரிக்கலாம்னா வெண்மை, மை விகுதி, பண்பு புணர்ச்சி மை விகுதி வச்சு வெண்மை பிளஸ் கொடை வரும். பொற்கோட்டு அப்படின்னா இரு வந்துச்சுன்னா இன் வரும். பொன் பிளஸ் கோட்டு. கொங்கலர், கூ வந்து கேவா மாறும். கூ பிளஸ் அ வந்து காவா மாறுது. கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர். அவன் அலி போல் சேர்த்து வரும். அவன் அலி போல். இந்த ரெண்டையும் அவன் பிளஸ் அலி போல் சேர்த்துறதுன்னா அவன் அலி போல்.